இது பிக் பாஸ் வீடா இல்லை பலான படம் போடுற கொட்டாயான்னு தெரில. ஊனா 18+ கண்டென்ட்டே பேசுகிறாங்க. மக்களை ஏன் பேசுகிறாங்கன்றது தெரில. இதில் வந்து அடித்து கை தட்டிக்கிறாங்க. நான் முதல் நாள் வந்து நீங்கள் பேசுனதை வீடியோ போடாமல் விட்டேன். ஏன்னா சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ அதவே நிரந்தரமாக்கிட்டாங்க. அதனால தான் பிக் பாஸ் கூப்பிட்டு இன்றைக்கி வார்னிங் கொடுத்துருப்பாரு போட்டிருக்கு. வார்னிங் கொடுத்து கேப்டன் பதவி அப்படின்ட்டார் போட்டிருக்கு. இவங்க பண்ணுறது பூரா இந்த 100% இந்த என்ன சொல்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குல்ல, அவங்க பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக டபுள் மீனிங் காமெடி. போர்வைக்குள்ளே என்ன இருக்குது, அவளை பார்த்தா வந்து சட்டை கழட்டி இருக்க பார்த்தா செஸ்ட் மசில்லாம் இருக்கிறத பார்த்தான்னு கெமி ஒரு சைடு. ஐயோ, சபரியும் பிரவீனும் சேர்ந்து காலையில் நடித்து கட்டுறாங்க. யார், அரோராவையும் நம்ம இவங்களையும் பற்றி, ஆதிரையும் பற்றி. இதில் என்னென்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஓகே, அந்த ஹியூமர் அப்படின்றது இருக்குது. பட் எல்லாரும் அதை அப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறாங்களோன்னு எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு தெரில. பட் எனி விச் வேஸ் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அந்த ஆப்போசிட் டீம் எந்திரிக்காதனால பிக் பாஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத செஞ்சு காட்டுறாங்க. அரோராவும் இவரும் உட்காந்து அப்படி மொத்தோட மோந்து பார்த்துக்கிறது, அப்படி பேசிக்கிறது, அங்கிட்டு திரும்பி பார்த்தோன்னே அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் காட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி பேசிக்கிறாங்க. இதே விஷயம் முந்தானேத்து நடந்திருக்கு. முந்தானேத்து நடத்தும்போது இதே மாதிரி தான். நான்லாம் யோசிக்க மாட்டேன், பார்வக்கா வந்து உனக்கு பிடிக்கும் போது, பார்வக்கா பிடிக்கும் போது வந்து பார்வக்கா கூட உன்னை பிடிச்சாங்க, நான் பிடிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக பிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து ஆதிரை சொல்கிறதும். அதை இவன் எஃப்ஜே வந்து ஒரு சில இடங்களில் வந்து அது நல்லா தான் இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதும். என்னடா பண்ணுறீங்க, கேவலத்துக்கு பண்ணுறீங்களா இந்த சீசன்? இவங்க எல்லாம் ஒன்று சேரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே மோட்டிவேட் ஆகி அப்படியே அடுத்த லெவலுக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கனியக்கா ரீக்கா எல்லாரும் உட்காந்து அதை பேசுகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பட் எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. எஸ், அந்த ஏஜ் கேட்டகரி இருக்குது, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ இந்த சீசன் முழுக்க முழுக்க நீங்கள் இந்த பூமர்ஸ் எல்லாம் வெளியே போங்கடா, நாங்கள் இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து யூத்துக்காக போடுறோம்டா அப்படின்னு எதுவும் இவங்க ஜியோ ஹாட்ஸ்டார் எதுவும் பிளான் பண்ணிட்டாங்களான்னு தெரில. இருக்கிறதுலே உள்ள சென்சிபிளாக ஓரளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள் பார்த்து விளையாடக்கூடிய ஒரு நபரை வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார். ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த அழுகிறது வைக்கிறது, ரம்யா வந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் டீம்லேருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப லேட்டாக வந்தது. அதுக்கு இவர் ஃபீல் பண்ணி அழுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பிக் பாஸ் டீம் வந்து லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்ன, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு என் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. அது கொஞ்சம் அது ஏதோ பேனிக் அட்டாக்கில் அப்படி இதாகிறாங்க போட்டிருக்கு. பொழுதுனைக்கு நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா வந்து அதை அவங்க ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. அது அவங்களோட கேம் மற்றவங்களோட கேமை பாதிக்கும் அப்படின்றனால கூட லேட்டாக இருக்கலாம். இது விக்கல்ஸுக்கு தெரியாது. பட் அவர் அதுக்கு ஃபீல் ஆகிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளவு இலகன மனசுக்காரரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணப்படுது. அதேமாரி பிச்சை எடுத்து சாப்பிட்றது, அதை பற்றி பேசினார்ல, அந்த ஒரு விஷயம் புரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கண்டென்ட் கொடுக்க சொன்னால் வேறு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லைவில் காலையில். வெரி ஃபஸ்ட் சினாரியோ.